செகண்ட் டிராக்டர் எடுத்திங்கன்னா மெயினாக லாஸ் ஆகாது. இப்போ வந்துங்க ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயாச்சுன்னா ஒரு ஸ்டேஜ் ரேட் இறங்கி அப்படியே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகிக்குங்க. அதனால் உங்களுக்கு அந்த பணம் லாஸ் ஆகிறது தடுக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெய்லர் எடுத்துட்டிங்கன்னா ரூ.180,000 விற்கிது. இப்போ நாம் இந்த டெய்லர் வந்து 95,000 சொல்கிறோம். 90 ரூபா போட்டு அந்த ஒரு வண்டியுமே ஒரு மகேந்திரா வண்டியும் போட்டோம்னா ஒரு அளவு விவசாயிக்கு ரூ.2,00,000 ஒரு டெய்லர் ரேட்டில் ஒரு வண்டி டெய்லர் ரன்னிங் கண்டிஷனில் கொடுக்க முடியும். இப்போ தோட்டத்துக்குள்ளே ஒரு மாட்டு பண்ணையோ தேங்காய் எடுக்கிறக்கோ யூஸ்க்கு ஒரு டெய்லர் ரேட்டில் ஒரு வண்டி டெய்லர் வேலை முடிஞ்சதுங்க. இதே வண்டி வாங்கினீங்கன்னா இன்றைக்கி மகேந்திரா வந்து 8 சில்லரை வருதுங்க. அப்போ 8 லட்சத்து சில்லரை இன்வெஸ்ட் பண்ணியும் அதே யூஸ் தான் பண்ண போகிறீங்க. இன்னும் ஆர்சி அது ரெக்கார்டு கரண்ட்டாக இருக்குது, இது ஆர்சி கரண்ட் இல்லாமல் இருக்குங்க. அவ்வளோதான். தோட்டத்துக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல யூஸாக இருக்குங்க. யாராவது எங்ககிட்ட வண்டி இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கி. கண்டிப்பாக ஆமாங்கண்ணா. சேல்ஸ்க்கு வண்டி இருந்தாலும் சொல்லுங்க. சொன்னாங்கன்னா நம்ம எடுக்க முடிஞ்ச அளவு எடுக்க முடியாட்டி வேறு யாரோ ஒரு நண்பர்களுக்கு வாங்கியும் கொடுத்துடலாம். பின்னாடி கோழி இருக்குங்கண்ணா. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஏர் உழுது அந்த ஏறு உழுத அந்த ஒரு நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து டிராக்டர் வந்து பரிணாம வளர்ச்சிப்படி டிராக்டர் வந்து வளர்ந்துட்டே வந்துச்சு. இப்போ பெரிய டிராக்டர் ஆரம்பிச்சு இப்போ மினி டிராக்டர் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ விவசாயிகளுக்கு உற்ற நண்பராக பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காரு. இவர் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர், உங்களை பற்றிய அறிமுகம்? என் பேர் கோகுல்ராஜுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் இருக்குங்க. கரியாம்பாளையம் டு காரமடை ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டரில் நம்ம லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்கண்ணா. சரிண்ணா. ஒவ்வொன்றா நீங்கள் உங்கள் என்ன டிராக்டர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது? ஆனால் இது சுராஜ் டார்கெட்டுங்க. இது வந்து 2023 மாடலு 140 மணி நேரம் ஓடிக்குது. அன்ரிஜிஸ்டர்டு வண்டிங்க. இது ரிஜிஸ்ட்ரேஷனெல்லாம் பண்ணி கொடுத்துருவோங்க. வண்டி இதோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,85,000 வருதுங்க. நான் வண்டி ப்ளஸ் ரொட்டாவேட்டர் 5,60,000 ரிஜிஸ்ட்ரேஷனோட பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம ரேட் வந்து 140 மணி நேரம் ஓடினாலும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபா தள்ளி நம்ம பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. 5,60,000 வண்டி ரொட்டாவேட்டர் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. இது மகேந்திரா 575 டிஐ வண்டிங்க. 94 மாடலு, 2 ஓனருங்க. இன்ஜின் கியர் கிரவுண்ட் சுத்தமாக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டி 1,20,000 விலை சொல்லுதுங்க. நேரில் வந்தீங்கன்னா அதை அனுசரித்து கொடுத்துருக்கலாங்க. இது 2012ங்க. பிஎஸ்டி 18 HP, திருப்பூர் நம்பர், சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இன்ஜின் கியர் கிரவுண்ட் சுத்தமாக இருக்குது. இது 1,30 விலை சொல்லுதுங்கண்ணா. சுராஜ் 960ங்க. 2017 மாடலு, சிங்கிள் ஓனரு, 60 HP கேட்டகிரி வண்டி. இது வந்து வண்டி மட்டும் 3,50,000 விலை சொல்லுதுங்க. இது நிலக்கடலை உள்ள பருப்பு போட்டிங்க. மகேந்திரா கலப்பையில் ஃபிட் பண்ணுது. சாஃப்ட் டைப் பொட்டி. கலப்பை 35,000 விலை சொல்லுதுங்கண்ணா. சுராஜ் 744ங்க. பவர் ஸ்டேரிங், ஆயில் பிரேக், ரிவர்ஸ் பிடி எல்லா ஆப்ஷன், டியூவல் கிளச் எல்லாமே வந்துரு. 2019 மாடல், சிங்கிள் ஓனருங்க. 4,60 விலை சொல்லுதுங்க. மகேந்திரா 475 டிஐ வண்டிங்க. இது வித்தவுட் ஆர்சி வண்டி. இன்ஜின் கியர் கிரவுண்ட் சுத்தமாக இருக்குது. 90 ரூபா விலை சொல்லுதுங்க. மகேந்திரா 475 சர்பாஞ்சுங்க. 2000 மாடலு, 1,05,000 விலை சொல்லுதுங்கண்ணா. இது 735 99 மாடலுங்க. சுராஜ் 735. இன்ஜின் கியர் கிரவுண்ட் சுத்தமாக இருக்குது. ரன்னிங் கண்டிஷன். டயர் பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 90 ரூபா விலை சொல்லுதுங்க. மகேந்திரா 575 டிஐ 94 மாடலுங்க. கோயம்புத்தூர் நம்பர், 2 ஓனரு. ஸ்டீல் டாப்பு, டாப் கட் பம்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இது 1,20,000 விலை சொல்லுதுங்க. சுராஜ் 735 2006 மாடலு, ஆயில் பிரேக் வண்டிங்க. வண்டி 1,60 விலை சொல்லுதுங்கண்ணா. சத்தி விநாயகாங்க, பெருந்தொரை பொட்டி, லீஃப் கட் டெய்லரு, 1,20,000 விலை சொல்லுதுங்க. இது ரொட்டாவேட்ரு. இது 42 பிளேடு ஜிஎஸ் ரொட்டாவேட்ருங்க. 50,000 விலை சொல்லுதுண்ணா. இது கருமலையான் பொட்டிங்க, லீஃப் கட் டெய்லரு, 1,05,000 விலை சொல்லுதுங்க. மகேந்திரா 475 டிஐ 2006 மாடலு, சேரோட வண்டி, ஒரிஜினல் பெயிண்ட், ரீபெயிண்ட், டச்சப் இல்லைங்க. இன்ஜின் கீர் சுத்தமாக இருக்குது. 1,75 விலை கேட்குதுங்க. இது ஸ்கொயர் சேஸ் ஆர்டினரி பட்டிங்க. கோயம்புத்தூர் ஏஆர்எஸ் கம்பெனி பொட்டி. வெல்டு எல்லாம் எதுவும் இருக்கா, சேஸ் தெளிவாக இருக்குங்க. 95,000 விலை சொல்லுது. நீங்கள் ரீயூஸ்டு டிராக்டர் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஆமாங்கண்ணா. விவசாயிகளுக்கு வந்து புதுசாக வாங்குறதுக்கு உங்ககிட்ட வாங்குறதுக்கு என்ன பயன்?
ஆனால் இப்போ என்ன சொல்கிறதுங்க, உதாரணத்துக்கு நம்ம மினி டிராக்டர் எடுத்துக்கலாம். அது ஷோரூம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ஷோரூம் ப்ரைஸ் வெறும் வண்டி 6,80,000 விலை வருதுங்க. இப்போ 140 மணி நேரம் தான் ஓடி இருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலை. இப்போ கிட்டத்தட்ட 1,25 லட்சம் அமௌண்ட்டுக்கு இறங்கிடுது கீழே. இதே வந்து இந்த வண்டி அடுத்த வருஷம் விற்றீங்கனாலுமே இப்போ நாம் கொடுக்குற விலையிலேருந்து 5,000 10,000 தான் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 2லேருந்து 3 லட்சம் ரூபா லாஸ் ஆகுது. செகண்ட் ஸ்டார்டர் எடுத்திங்கன்னா மெயினாக லாஸ் ஆகாது. இப்போ வந்துங்க ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயாச்சுன்னா ஒரு ஸ்டேஜ் ரேட் இறங்கி அப்படியே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகிக்குங்க. அதனால் உங்களுக்கு அந்த பணம் லாஸ் ஆகிறது தடுக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெய்லர் எடுத்துட்டிங்கன்னா 1,80,000 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ நாம் இந்த டெய்லர் வந்து 95,000 சொல்கிறோம். 90 ரூபா போட்டு அந்த ஒரு வண்டியுமே ஒரு மகேந்திரா வண்டியும் போட்டோம்னா ஒரு அளவு விவசாயிக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டெய்லர் ரேட்டில் ஒரு வண்டி டெய்லர் ரன்னிங் கண்டிஷனில் கொடுக்க முடியும். இப்போ தோட்டத்துக்குள்ளே ஒரு மாட்டு பண்ணையோ தேங்காய் எடுக்கிறக்கோ யூஸ்க்கு ஒரு டெய்லர் ரேட்டில் ஒரு வண்டி டெய்லர் வேலை முடிஞ்சதுங்க. இதே வண்டி வாங்கினீங்கன்னா இன்றைக்கி மகேந்திரா வந்து 8 சில்லரை வருதுங்க. அப்போ 8 லட்சத்து சில்லரை இன்வெஸ்ட் பண்ணியும் அதே யூஸ் தான் பண்ண போகிறீங்க. இன்னும் ஆர்சி அது ரெக்கார்டு கரண்ட்டாக இருக்குது, இது ஆர்சி கரண்ட் இல்லாமல் இருக்குங்க. அவ்வளோதான். தோட்டத்துக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்லா யூஸாக இருக்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரிய டிராக்டருக்கு மினி டிராக்டருக்கு என்ன வித்தியாசங்க? பெரிய டிராக்டர் வந்து வெறுங்காடுகளை உழவு ஓட்டுறதுக்கு மிஸ் இல்லைங்க. மினி டிராக்டர் வந்து வாழை தென்னை தோப்புக்குள்ளே இந்த மாதிரி ரிஸ்க்கான இடத்துலலாம் ஆளுக பிரச்சனை இருக்கிறதுனால மினி டிராக்டர் வந்ததுன்னா நம்ம ஈஸியாக உழவு பண்ணிக்கலாங்க. விவசாய பூமிக்குள்ளே உழவு பண்ணுறதுக்கு 3 அடி அகலத்தில் அதோட டோட்டல் அகலமே வந்து 3 அடி தாங்க. அதனால் 6 அடி கேப் இருக்கிற எந்த ஒரு பாக்கு நாற்று தென்னந்தோப்பு எதாக இருந்தாலும் ஈஸியாக திரும்பிக்கு உள்ள சாகுபடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சரி, இப்போ உங்ககிட்ட ரீயூஸ்டு வண்டி மட்டும் இருக்குங்களா? யாராவது எங்ககிட்ட வண்டி இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கி? கண்டிப்பாக ஆமாங்கண்ணா. சேல்ஸ்க்கு வண்டி இருந்தாலும் சொல்லுங்க. சொன்னாங்கன்னா நம்ம எடுக்க முடிஞ்ச அளவு எடுக்க முடியாட்டி வேற யாரோ ஒரு நண்பர்களுக்கு வாங்கியும் கொடுத்துடலாங்க. நம்ம யூடியூப் சேனல் மூலயமா ஒருத்தர் அதே ஊரில் வண்டி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி வேணாலும் முடிச்சு விட்ருலாங்க. அதுவும் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ வாங்குறதுக்கு நீங்கள் ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? அப்படிங்க. ஆனால் அது லேட்டஸ்ட் வண்டிக்கு மட்டும்தான் லோனு அரேஞ்ச் பண்ண முடியுங்கண்ணா. ஓல்டு மாடல் எதுக்குமே பண்ண முடியாதுங்க. 15 மேலே இருக்கிற வண்டிகளுக்கு மட்டும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே சர்வீஸ் பண்ண வண்டி தான் நிற்கிதுங்களா, இல்லை சர்வீஸ் பண்ணணுங்களா எடுத்துகிட்டு போய்? ஆனால் மேக்ஸிமம் ரீயூஸ்டு வண்டினாலே நாங்கள் செல்ஃப் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் கொடுத்துருவோம். இன்ஜின் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்க. அதையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம காஸ்ட் ஏறிட்டே இருக்குது. யார் எந்த செகண்ட்ஸ் வண்டி வாங்கினாலும் 100% இன்ஜின் ஆயில் சர்வீஸ் அது பண்ணி தான் ஆகணுங்க. அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்க. செல்ஃப் கண்டிஷன் வண்டி கொடுத்துருவோங்க. ஆயில் சர்வீஸ் பண்ண மாட்டோம். அது பண்ண மாட்டோம். வாங்கி பண்ணி தான் ஆகணுங்க. அது நம்ம பண்ண மாட்டேங்க. அது எந்த வண்டிக்குமே நாம சும்மா சொல்லிட்டால இது பண்ணக்கூடாதுங்க. நம்ம 100% ஆயில் சர்வீஸ் எந்த மேக்ஸிமம் வியாபாரி யாருமே பண்ண மாட்டாங்க. வண்டி எடுத்துட்டு போறதுக்கு சார்ஜ் வந்து அவங்க தான் கொடுத்துக்கணுங்களா? ஆமாங்கண்ணா. நம்ம இங்க ரேட் பேசுறோம்னு இதோட முடிஞ்சதுங்க. ஆமாங்க. அதுக்கு மேல டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கண்டிப்பா அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பார்ட்டி செலவு தான். நம்மளது வந்துங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர் தாலுக்காவில் கரிகாம்பாளையம் பிரிவு காரமட் ரோட்ல 4 கிலோமீட்டர் நம்ம லொகேஷன் அமைஞ்சிருக்குங்க. என்னோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9865694245 நம்ம ஃபோன் நம்பருங்க. ரோடு பேஸ்லயே இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, ஈஸியாக பார்த்துக்கலாங்க. எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நான் இங்கேயே இருக்கிறனால நம்ம தோட்டத்தில் இருக்கிறனால பிரச்சனை இல்லைண்ணா. எப்போ வேணாலும் வந்தால் பார்க்கலாங்க, எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாங்க. நன்றிங்க. நன்றிங்க. அண்ணன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செய்தொழில் ஐயா வந்து சேனலில் போட்டு ஒரு நல்ல பிரபலம் ஆயிட்டாரு. நிறைய பேர் என்னன்னா அவர் வந்து வண்டியை நீங்க வந்து பார்க்காமலே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வண்டியை வந்து பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுங்க. அண்ணன்கிட்ட வந்து வாங்கின எல்லாருமே தரம் வந்து குறையாம சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவரை தொடர்ந்து நம்ம சேனல்ல காட்டுவோம். விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில அவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். இருக்குண்ணா. சர்பஞ்ச் இருக்குங்க. $2006 இருக்குண்ணா. 2000 மாடல் மட்டும் ஸ்டாக் இருக்கு. ஓகேண்ணா. என்ன கருப்பு ஸ்டிக்கர் 575 94 மாடல் இருக்கு. 4. ஆமாங்க. டிஐ தாண்ணா. ஓகேண்ணா. அனுப்பி விடுங்கண்ணா, நான் போட்டுறேன். சரி.